அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு நஸ்ரீன் விலாக். ஸோ இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பக்கத்தில் ஒரு மால் இருந்துச்சு. அங்கே தான் போயிருந்து ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ இங்கே என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். ஸோ ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி போய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு போகிறோம்ல, ஏதாவது ஒன்று நமக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும், நம்ம வாங்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண போனோம். ஆனால் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஷாப் நிறையா இருந்துச்சு உள்ள. நாங்கள் கொஞ்சம் தான் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் உள்ள பாருங்கள் ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருந்துச்சு கீழே. அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா அபாயா ஷாப்புமே இருந்துச்சு. ஸோ உள்ள வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது, எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அபாயாவும் இருந்துச்சு, அந்த கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் வாங்க. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா பேக் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக வந்திருந்தோம். ஸோ வந்தோடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடிகள் தான், பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிறையா பூக்கள் இருந்துச்சு. இந்த பூக்கள்லாம் பல பூக்கள் நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ என்னென்ன செடிகள் இருக்குது, பூலாம் இருக்குன்ட்டு ஒன் டைம் அப்படியே ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா மதியமே கிளம்பி வந்தாச்சு. ஸோ பார்க் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க் பார்த்திங்கன்னா 4 o'clock தான் இங்கே பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஷாப் ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்துலாம். ஏன்னா ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த டைம் கிடச்சிச்சு. ஸோ ஒன் டைம் போயிட்டு விசிட் பண்ணலாம், என்னென்ன இருக்குது, விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணி வந்திருந்தோம். ஸோ இன்றைக்கி வீக்கெண்ட் இல்லையா? ஸோ ஒன் டைம் கிச்சனுக்கு லீவ் விட்டுட்டு இங்கே ஏதாவது நமக்கு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு லன்ச் மாதிரி சாப்பிட்டுட்டு அண்ட் தென் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்க் போயிட்டோம்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா அதுக்குமே நிற்க முடியல, ரொம்ப கூலிங் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கிளம்பி வந்தோம். இப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு ஷாப் இருந்துச்சு. இந்த ஷாப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா சில்வர் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் சொல்லி நிறையவே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஷாப்புக்குள்ளே போய் பார்க்கல. ஸோ வெளியிலேருந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் போயாச்சு. ஸோ இந்த மாலில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நிறைய ஷாப்ஸ் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஷாப்ஸுமே அங்கே இருக்குது. ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் பேக்ஸ், இமிட்டேஷன் ஜுவல்லரி, ட்ரெஸ் ஷாப்ஸு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அபாயா ஷாப்ஸ், அப்புறம் கிட்ஸ் ப்ளே ஏரியா, ஒன் தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. ஸோ இப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா வெளியிலேயே நிறையா ரைட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ரைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் ஓப்பன் ஆகும் போல். ஸோ நாங்கள் போன டைமில் எதுவுமே ஓப்பன் ஆகலை, யாருமே இல்லை, ஜஸ்ட் எல்லாமே க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைம் தான் ஓப்பன் ஆகும். அப்போ ஈவினிங் டைமில் நிறையவே இங்கே பிள்ளைங்களாம் அழகாக கிட்ஸ்லாம் விளையாண்டுட்ருப்பாங்க. அங்கங்கே குட்டி குட்டி ஷாப்ஸ்னு வெளியிலேயும் நிறையா வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஸ்நாக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ இந்த ரைட்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். சும்மா கேட்டோம். ஸோ இப்போ ஒன்றும் ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் சும்மா கேட்டிருந்தோம். என் பொண்ணு பார்த்துட்டு நான் இதெல்லாம் போகமாட்டேன், கொஞ்சம் பெருசாக இருக்கா, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கள்லாம் போகிறது போல். ஸோ ரைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் கூட வந்தால் போவாங்க, தனியாக போகிறதுக்கு ஃபஸ்ட்டு பயப்படுவாங்க, அதுக்கப்புறம் ஏறிடுவாங்க, போயிடுவாங்க. நான் இவ்வளோ பெரிய ரைட்ஸில் போக மாட்டாங்க, சின்ன ரைடாக இருந்தால் ஓகேன்ட்டு போவாங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெளியில் ரைட்ஸ் நிறையாவே இருந்துச்சு, நிறையா ரைட்ஸ் வச்சுருந்தாங்க. ஈவினிங் டைமில் வந்தால் சரியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த ரைட்ஸில் போயிட்டு.
ஸோ ஷாப்புக்குள்ளே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா நெறைய கடை இருந்துச்சு. ஸோ இந்த மாரி ஜலபியா ட்ரெஸ்ஸஸ் சொல்லுவாங்க இல்லையா? அரபி ட்ரெஸ் மாரி அந்த மாரி ஷாப்ஸு. ஸோ சுத்தி பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான். ஸோ உள்ள நெறைய ஷாப்ஸ் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெறைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நெறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்ணுக்கு பட்டது பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்பேக் ஷாப்ஸ் தான். ஸோ ஹேண்ட்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா அழகாவே இருந்துச்சு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு புடிச்ச ஐட்டம்ஸ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட்டில கண்ல படும் போல. ஸோ என்ட்ரன்ஸில வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹேண்ட்பேக் தான் கண்லயே பட்டுச்சு. ஸோ எனக்கு ஹேண்ட்பேக் பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்லிங் பேக்ஸ் தான் நான் அதிகமா வந்து வாங்குவேன். ஸோ தேவை இருந்தா தான் நான் வாங்குவேன். ஸோ அதனால ஜஸ்ட்டு ஒன் டைம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, எப்படி வச்சுருக்காங்க, ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் மட்டும் தான் இன்றைக்கி பண்ணுறோம். அதனால் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் ஃபுல்லாகவே பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இமிடேஷன் ஜுவல்லரி வச்சுருந்தாங்க. ஸோ இமிடேஷன் ஜுவல்லரிலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம போட்டால் நமக்கு இமிடேஷன் ஜுவல்லரி நம்ம சொன்னா தான் தெரியும். மற்றபடி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா, நமக்கு புடிச்ச ஐட்டம்ஸ் தான் கண்ல படும் போல. நமக்கு கேர்ள் கிட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி கிளிப்ஸ் ஐட்டம்ஸு, ஹேர் பேண்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, விதவிதமா வந்து வாங்கி வைக்க நம்ம பொண்ணுக்கு போட்டு பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஏன்னா, இந்த வயசுல தான் அதெல்லாம் போட்டுப்பாங்க. ஸோ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கனாலும் அதெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. ஸோ ஃபுல்லா எந்த பக்கம் திருப்பினாலும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு கண்ல பட்டுச்சு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஃபுட் கோர்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ என்னென்ன சாப்பிட்லான்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ உள்ள வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். இந்த பிளேஸ் நாங்கள் நிற்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா கூலிங் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ ஐஸ் ஸ்கேட்டிங் இருக்கிறதுனால இந்த பிளேஸ் கொஞ்சம் கூலிங்காக இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் ஷாப்ஸ் இருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா கூலிங் வந்து அவ்வளோவா இல்லை. ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்தாச்சு என்னென்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஐட்டம்ஸ் தான் கண்ணிலவே படுது. ஸோ புர்கா இங்கே கீழேயும் பார்த்திங்கன்னா நமக்கு புர்கா ஷாப்ஸ் நிறையாவே இருக்குது. புர்கா ஷாப்ஸு கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஸ்லிப்பர்ஸ்ன்னு வகையாக வச்சுருந்தாங்க. ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு எப்பிட்றா வாங்காமல் வரப்போகிறோம், விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு வரப்போகிறோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாலில் பார்த்திங்கன்னா நமக்கு விலை குறைவா உள்ள ஷாப்ஸுமே இருக்குது. அது கொஞ்சம் அதிகமாக உள்ள ஷாப்ஸுமே இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் சுற்றி தேடி பிடிச்சி நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எதாவது வாங்கணும்னு வந்தால் ஸோ கொஞ்சம் தேடி பார்த்து நம்ம வாங்கணும். ஸோ இந்த கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் நமக்கு எப்போதும் வாங்குற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் வந்து கிராண்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நமக்கு காஸ்ட்லியாகவே தான் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டு கூட வாங்கலாம். கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து இப்போ எதுவுமே வாங்கலை. ஜஸ்ட்டு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சும்மா தான் பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாரி. சில ஷாப்ஸில் வந்து ஒரு கேர்ள் ட்ரெஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. என் பொண்ணுக்கு பார்த்தோம். அழகாகவே இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60, 70 தான் இருக்கும். 68 அது மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் கேட்டோம். ஆனால் கேட்டோன்னே ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. 200ன்னு சொல்லிட்டாங்க. 200 அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வந்தாச்சு. ஸோ இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு காஸ்ட்லியாகவும் இருக்குது. கொஞ்சம் கம்மியாக உள்ள ஷாப்ஸுமே இருக்குது. ஸோ நம்ம பார்த்து தான் வாங்கணும். ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அந்தந்த டிசைனுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் அதிக ஒர்க்ஸ் இருந்தால் அதுக்கேற்றப்ப தான் நமக்கு வந்து அமௌண்ட் இங்கே இருக்கும். அண்ட் தென் ட்ரெண்டி அபாயாஸ், அரேபியன் அபாயாஸ் அதில் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ ஸ்லிப்பர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபேன்சியான ஸ்லிப்பர்ஸ், ஸ்டோன் ஒர்க்கு அந்த மாதிரி நமக்கு நார்மலாகவும் இருக்கும். அண்ட் தென் ஸ்டோன் ஒர்க் உள்ளதுமே அதிகமாக இருந்துச்சு. அண்ட் தென் ஹேண்ட் பேக்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டியான ஹேண்ட் பேக்ஸ், ஸ்லிங் பேக்ஸ், ஒரு கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம பார்த்து வாங்கிறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் ஷார்ஜாவில் இது. ஸோ பெர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறையாவே கலெக்ஷன்ஸ் நிறைய கடைகள் இருக்குது ஃபேன்சி ஐட்டம்ஸ்க்கு. ஸோ நம்ம லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து கடைகள் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸுமே நிறையா போட்டிருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா சல்வார் ஐட்டம்ஸ், நமக்கு ஒரு டாப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸுமே இங்கே நிறையவே இருந்துச்சு கலெக்ஷன்ஸ். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது, நமக்கு சிம்பிளாகவுமே இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு பார்த்தோன்னே கலரும் பிடிச்சிருந்துச்சு. அதோட அழகாக அந்த டிசைன்ஸுமே பிடிச்சிருந்துச்சி. சில்வர் ஸ்டோனெல்லாம் ஃபுல்லாகவே அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க.
ஸோ நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒன் டைமாவது வந்துடணும். அதுவும் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வாங்குகிறோமோ இல்லையோ நம்மளோட பொண்ணுக்கு ஃபஸ்ட் தான் வாங்குவோம் இல்லை நம்ம கிட்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குது எப்படி எப்படிலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு இது போட்டால் நல்லா இருக்குமா இல்லை இது நல்லா இருக்குமான்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துக்கும் போனோமே கிட்ஸுக்கு என்னென்ன அழகாக வச்சுருக்காங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ என்னோடய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் தான் அந்த கிளிப் ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பு வச்சாலே எடுத்து எடுத்து போட்டுருவாங்க, போடவே மாட்டாங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு கேர்ள் பேபி பிறந்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும், அழகாக கிளிப்ஸ் வச்சு பார்க்கணும், விதவிதமாக ட்ரெஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க போல். ஸோ சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் வச்சாலே எடுத்து போட்டுருவாங்க. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் போடுறாங்க. ஸோ வரவழிலே பார்த்திங்கன்னா அபாயா ஷால் ஐட்டம்ஸ் நிறையாவே வச்சுருந்தாங்க. ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு அப்படியே ஒரு விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் ஃபுல்லாக அழகழகாக கிளிப்ஸு ஹேர் பேண்ட்ஸுன்னு சொல்லி சூப்பராக வகை வெளியிலேருந்து பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ உள்ற போய் ஒன் டைம் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்றவையும் போய் பார்த்தோம். ஸோ இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான். ஸோ கலர் டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக பூவில் அழகாக குட்டி குட்டியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கேர்ள் பேபி இருக்குது நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வாங்காமல் இருப்போம் இல்லையா. ஸோ என்னோடய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இந்த கிளிப் ஐட்டம்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸோ கலரில் பார்த்து அழகாக வாங்கியாச்சு. ஸோ நம்ம ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நமக்கு என்ன வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்தப்போ தான் ப்ரைஸ் ரேஞ்சுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த நம்ம டிசைனுக்கு தகுந்தப்போ ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது, நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி கூட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண வந்தோம். ஸோ இந்த மாதிரி கிளிப் ஐட்டம்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது வாங்காமல் இருக்க முடியுமா. ஸோ காலேஜ்லாம் படிக்கும்போது நம்ம கலர் ட்ரெஸ் வேர் பண்ணோம், ஸ்கூலில் மேக்ஸிமம் வேர் பண்ண மாட்டோம், எப்போயாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்போ மட்டும்தான். ஸோ காலேஜ் அப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸை நான் வந்து அதிகமாக கலர் மேட்சிங்காக போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு பார்த்து வாங்கிட்டுருக்கேன். நம்ம இப்போ சின்ன பிள்ளைலாம் நம்ம காலேஜ் அந்த மாதிரி டைமில் போட்டுப்போம் இல்லையா. ஸோ இப்போ என்னோடய பொண்ணுக்காக தான் எல்லாமே பார்த்து வாங்கிட்டுருக்கேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த ப்ளேஸ்க்கு என் பேரண்ட்ஸ் கூட தான் போயிருந்தேன். ஸோ நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்த கேப்பில் பார்த்திங்கன்னா என் பொண்ணு என்னோடய பேரண்ட்ஸ் கூட போயிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா டாக்டர் செட்டு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டா. ஸோ டாக்டர் செட்டு பார்த்திங்கன்னா ஒரு 50 dirhams சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நினச்சேன் சின்னதாக இருக்கும் போல், அதையே 50 dirhams சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. இதே நம்ம டிஸ்கவுண்ட்ஸ்ன்ட்டு அந்த மாதிரி வாங்கியிருந்தால் நமக்கு 12.8 10.8 தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. ஃபுல்லாக அழகாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு ஒரு ஒரு டாக்டர் செட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ 58 சொன்னதில் ஓகே, ரொம்ப வெளியிலவும் வாங்கியிருந்தாலும் அந்த ப்ரைஸ் தான் வந்திருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு மேலே வந்தாச்சு. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு அபாயா ஷாப்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ பாதி ப்ளேஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அபாயா ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸுக்கு எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். ஸோ இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2-3 ஷாப்ஸில் கேட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா 108, 90, 110 அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா கையில் ஹேண்டில் மட்டும் ஒர்க் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே எவ்வளோன்னு கேட்டதுக்கு அதுவுமே பார்த்திங்கன்னா 108 தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் நமக்கு டிசைன்ஸ் அதிகமாக வச்ச மாதிரி இருந்துச்சு, எம்ப்ராய்டரி ஒர்க்கு அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. அது எவ்வளோன்னு கேட்டப்பையும் அதே சேம் ப்ரைஸ் தான் சொன்னாங்க, 107. ஸோ மேக்ஸிமம் இங்கே உள்ள எல்லா ஷாப்லையும் பார்த்திங்கன்னா 108, 110, 90 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டால் கம்மி பண்ணி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ
ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எதுவும் வாங்குகிறோமோ இல்லையோ ஜஸ்ட்டு வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படி இன்னும் புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காகவே ஒரு ஆர்வமாக வந்து மேலே வந்தாச்சு. ஸோ சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த ஷாப்லேயும் கேட்டு பார்த்தோம். இந்த ஷாப்லேயும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 108 தான் சொன்னாங்க ஃபுல்லாகவே. எல்லா ஒவ்வொன்றா காமிச்சு கேட்டப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 108 தான் மேக்ஸிமம் சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்ஸ், எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு தகுந்தாப்புல ப்ரைஸ் இருக்கும். ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா அபாயாஸும் ஒரு 108 தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே அபாயா பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, ஸோ மிடிலாகவும் இருக்குது. ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த புர்கா ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு அரேபியன் டிசைன்ஸ் அபாயாலாம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் நல்லா ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அபாயாஸுமே பார்த்திங்கன்னா எங்கள் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அபாயாலாம் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நான் குறிப்பாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு அபாயா பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒயிட்டு, ப்ரௌனுன்னு சொல்லிட்டு கலர்ஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் அதுக்கு அதிகமாக பிடிக்கும்னா ஸோ அதுவுமே அதிகமாக இருக்குது. ஸோ கையில் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்சு அதிகமாகவும் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவும் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்சு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து அழகாக வந்து டிசைன் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து சைடில் பார்த்திங்கன்னா அழகாக வந்து டிசைன்ஸு, எம்ப்ராய்டரி ஒர்க்கு, லேஸ் ஒர்க்கு அந்த மாதிரி வச்ச அபாயாஸும் இப்போ நிறையா இருக்குது. ஸோ அபாயோட மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போதும் வந்து அவைலபிளாக இருக்கும் நிடா. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் காட்டன் டைப்பில் அந்த மாதிரி பிளெண்ட் ஆன மாதிரி, அப்புறம் கொஞ்சம் லேஸ் ஒர்க் வச்ச மாதிரியும் இருக்கும். அது ஜார்ஜெட் மெட்டீரியல். ஸோ எல்லா விதமான ஒரு கிளாத் டைப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த அபாயா தான் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. ஒயிட் கலரில் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா கலர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாக ஒரு அபாயா வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு தென் அபாயா ஷாப் போய்ட்டு வெளில வந்துவிட்டோம். ஸோ கீழே மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் என்னோடய பேரண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு டாய்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸோ கிளம்பியாச்சு. ஸோ அங்கே கீழே போகிறப்ப பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்ஸுமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, ரைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ 4 o'clock மேலே எல்லா ரைட்ஸும் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க போல். ஸோ எங்களுக்கு வந்து என் பொண்ணுக்கு பார்க் போய் விளையாடணும் தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பார்க் கிளம்பியாச்சு. ஏன்னா 4 o'clock மேலே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் லேட் ஆகிட்டே இருந்தால் குளிர் ஜாஸ்தியாகிடும், ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நிற்க முடியாது குளிரில். சரின்ட்டு பார்க் நாங்கள் போயாச்சு. ஸோ இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பார்க்லேயும் மேக்ஸிமம் வந்து ப்ளே ஏரியாவில் பார்த்திங்கன்னா மண் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா மண் இருக்காது. ஸோ அழகாக கீழே வந்து அழகாக ஒரு தரை மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ மேட் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மேட்டில் பார்த்திங்கன்னா கீழே விழுந்தாலும் நமக்கு அடிப்படாது பெருசாக. ஸோ ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா பைக் ரைடும் வச்சுருக்காங்க. அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸுமே நிறையா இருக்குது. ஸோ 4 o'clock ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாங்கள் வரத்துக்கு ஒரு 4:30 ஆகிடுச்சு. ஸோ 6:30 வரைக்கும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தென் கிளம்பிட்டோம். ஸோ அந்த டைமே அவங்களுக்கு பார்த்தால இன்னும் விளாடணும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.